அசோக் நந்தவனம் சென்னையில் 35 வருடங்களுக்கு மேலாக இயங்கி வரும் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம். இவங்க பூந்தமல்லி கவர்மெண்ட் 300 ஏக்கருக்கு அதிகமான பரப்பளவில் உருவாக்கியுள்ள சேட்டலைட் டவுன்ஷிப்புக்கு அருகிலேயே டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே சிஎம்டி அப்ரூவ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் தான். ஏற்கனவே டெவலப் ஆன ஏரியாவில் வர்றதுனால இங்கே ரோடு வசதி, இபி வசதி, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதி அனைத்தும் இங்கே இருக்குது. வீட்டு மனை மற்றவங்களோட மிக குறைவான விலையில், அதாவது 5 லட்சம் ரூபாய்க்கே கிடைக்கும். நான்லாம் தேட்டர் பக்கம் போனால் டிக்கெட் எடுக்கிறதோடு சரி, கேண்டீன் பக்கம்லாம் போகிறதே இல்லை. போனால் மிச்சம் இருக்கிற காசையும் உருவிட்டு விட்டுருவாங்கன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் அது. இப்போது நம்மளை மாதிரி ஆளையும் கேண்டீனுக்கு வர வைக்கிறதுக்காக சென்னை ஏஜிஎஸ் சினிமாஸில் திங்கள் முதல் வியாழன் வரை ஃபுட் அண்ட் பெவரேஜஸை 50% ஆஃபரில் தர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 3D கிளாஸை ஃப்ரீயாகவே தர்றாங்க. மாதம் ஒரு முறை ஃபேமிலியோட படம் பார்த்தவங்கலாம் ஏஜிஎஸ் சினிமாஸில் மாதம் 2 முறை படம் பார்க்கலாம். படம் ரிலீஸ் ஆன உடனே தேட்டரில் போய் படம் பார்த்தா இந்த செலவெல்லாம் ஆகும்னு பயந்துக்கிட்டு படம் எப்போ ஆன்லைனில் வருதோ அப்போ சின்ன திரையிலே பார்த்துக்கிறான்னு நினைக்கிறாங்க. அவங்களும் இனி பெரிய திரையிலே ஏஜிஎஸ் சினிமாஸில் படத்தை பார்க்கலாம். விஐபி ஹேர் கலர் ஷாம்பு. நம்ம ஆளுங்களை பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு கையில் ஒரு பெயிண்ட் டப்பாவோட ப்ரஷ் எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போவாங்க. ரவிவர்மா மாதிரி ஓவியம் வரைய போகிறான்னு பார்த்துக்கிருந்தா நரைச்ச மண்டிக்கு டை அடிச்சுக்கிருப்பாங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்புவை நரைமுடி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே தடவிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு கழுவுனிங்கன்னா முடி கருகருன்னு ஆகிடும். ஒரு முறை வாங்கி உபயோகித்து பாருங்கள். வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார்ட். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ரத்னகுமார் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஆடை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆடை இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய, அவசியம் பேச வேண்டிய திரைச்சீலை சட்டத்தை பற்றி கதையை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு படம் பிரமாதமான ஒரு படத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சி உட்காந்துருக்கும்போது கடைசியாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா, விளையாட்டு வினையாயிரும் அப்படிங்கிற 2 வரி கதையை சொல்ல வேண்டிய இடத்துல வண்டியாக கருத்து சொல்லி கருத்து சொல்லி கிறங்க வச்சுவிட்டாங்க. இது ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட். ஒரு ஹீரோயின் சப்ஜெக்டில் அந்த ஹீரோயின் கேரக்டரை வடிவமைக்கிறதுலே கோட்டை விட்டுறாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, ஹீரோயினை ட்ரெஸ் இல்லாமல் ஒரு பெரிய ஹாலில் வச்சு அடைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது படமாக இருக்கும். இந்த ட்ரெஸ் இல்லாமல் அடைக்கும்போது ஐயோ ஹீரோயின் இப்படி மாட்டிக்கிட்டாங்களே, அடுத்து என்ன ஆகுமோ அப்படிங்கிற பதட்டம் நமக்கு வரணும். அது கொஞ்சம் கூட வரவே இல்லை. ஏன்னா அவங்கள அடைக்கிறது கொஞ்சம் முன்னாலேயே அவங்களே சொல்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, அப்படிலாம் நான் தாராளமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க தாராளமாக இருப்பேன்னு சொன்னவங்க ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்கன்றது நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது? கேரக்டர் டிசைன் பண்ணும்போதே தப்பாக டிசைன் பண்ணால் படத்தில் நம்ம எப்படி ஒன்றி படம் பார்க்குறது? ஃபஸ்ட் ஹாஃபாவது பரவாயில்ல, கதையை ஒரு நேர்கோட்டில் கொண்டு போய் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் பார்த்தா ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க என்னெல்லாம் முயற்சி எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா உருப்படியாக சொல்லும்படியாக எதுவுமே எடுக்கலை. அதுவாக சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் இவங்களை யார் பழி வாங்கினாங்களோ அவங்க ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கதை மாறுது. அவங்களும் கருத்து சொல்லி உயிரெடுக்கிறாங்க. எதுக்கு இந்த சினிமாவில் கருத்து சொல்லி உயிரெடுக்கிறாங்கன்னே தெரியல. சினிமாவில் எம்ஜிஆர் மாதிரி ஒரு பெரிய நடிகர் கிடையாது. அவருக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் மாதிரி இன்றைக்கும் இல்லை, என்றைக்குமே யாருக்கும் வரப்போகிறதில்ல. அவர் 135 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. எல்லா படத்துலையுமே அவர் கருத்து நல்ல கருத்து தான் சொல்லியிருக்காரு. அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், தண்ணி அடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, தப்பு நடந்தால் தட்டி கேட்கணும், இப்படி எல்லா படத்துலையும் சொல்லியிருக்காரு. எவனா ஒருத்தன் கேட்டிருக்கானா? கேட்டதில்லை. எம்ஜிஆர் சொல்லியே கேட்காதவன் இவங்க சொல்லியே கேட்க போகிறாங்க. முதல்ல இவங்கள்ட்ட கதை இருக்கிறது கிடையாது. கதைன்னு ஒன்று இருந்தாலும் அதை போட்டு இழுக்க வேண்டியது. இழுத்துவிட்டு கடைசியாக ஃபினிஷ் பண்ண தெரியலனா அங்கே கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட வேண்டியது. எம்ஜிஆர் சொல்லியே கருத்து கேட்காதீங்க, நீங்கள் சொல்லியே கேட்க போகிறாங்க. எப்பா முதல்ல இந்த கருத்து சொல்கிறத நிறுத்துங்க.